வாடகை கொடுக்க முடியலன்னு ஒரே நாள்ல அந்த வீட்டை விட்டு வெளியேற சொன்னப்போ அந்த தகப்பனோட கண்ல தெரிஞ்சது கண்ணீர் மட்டும் இல்ல, தம் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான கூரைய கொடுக்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு தோழி ஷீபா. இது நம்ம ட்ரீம் ஹோம் கைட் சேனல். இப்போ நீங்க பார்த்த அந்த சின்ன காட்சி ஏதோ ஒரு படத்துல வர்றதில்ல, நம்ம ஊர்ல பல குடும்பங்கள் இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மை. மழை தூறல் போட ஆரம்பிக்கிறது. சாலையில் அவர்கள் மூட்டைகளுடன் நிற்கிறார்கள். குழந்தைகள் பசியில் அழுகிறார்கள். அப்பா ஒரு பிளாஸ்டிக் கவரால் குழந்தைகளை மழையிலிருந்து மறைக்க முயற்சி செய்கிறார். மகள்: அப்பா, பசிக்குதுப்பா, நாம இன்னைக்கு எங்கே தூங்குவோம்? இனிமே இந்த வீட்டுக்குள்ள போகவே முடியாதா? அப்பா மகளின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு: மன்னிச்சிருக்கண்ணா, உன் அப்பா தோத்து போயிட்டான். ஆனா இந்த மழையும் மண்ணாங்கட்டியும் நம்மள ஒன்னும் செஞ்சிடாது. இந்த ரோடு தான் இன்னைக்கு நம்ம வீடு. நம்ம ஏதோ ஆடம்பரத்துக்காக வீடு வாங்குங்கன்னு சொல்லல. ஏன் நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன பிளாட்டாவது வாங்கி வைக்கணும் தெரியுமா? வாடகை பயம் இல்ல. வயசான காலத்துல யாரோ ஒருத்தர் வந்து வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லும்போது வர்ற அவமானம் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இது ஒரு சேமிப்பு. இன்னைக்கு நீங்க வாங்குற ஒரு சென்ட் நிலம் நாளைக்கு உங்க பிள்ளையோட படிப்புக்கோ அல்லது கல்யாணத்துக்கோ ஒரு பெரிய தூணா நிக்கும். அடையாளம்: இது எங்க அப்பாவோட சொத்து, இது எங்க வீடுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளோட முகத்துல ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. பணம் வரும் போகும், ஆனா காலமும் வாய்ப்பும் திரும்ப வராது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவையும் கண்ட இடத்துல செலவு பண்ணாம உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு சின்ன நிலத்தையோ அல்லது வீட்டையோ வாங்கி போடுங்க. அது அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற ஆகச்சிறந்த சொத்து. சொந்த வீடுங்கிறது வெறும் கனவில்ல, அது நம்ம பிள்ளைகளோட உரிமை. உங்கள் கனவில்லத்தை தேட தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ட்ரீம் ஹோம் கைடுடன். நான் உங்கள் ஷீபா. நன்றி.